ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் இடியாப்பம் எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் வந்து 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிட்டு தான் ரொம்ப ஈஸியான மெத்தடில் இடியாப்பம் செஞ்சுருக்கேன். ஒரு பவுலில் 1 கப் அளவு தண்ணி பாயில் பண்ணிக்கலாம். எந்த கப்பில் நம்ம வந்து தண்ணி எடுத்தோமோ அதே கப்பில் அரிசி மாவு எடுத்துக்கணும். கடையில் வாங்கின அரிசியாக இருந்தால் வறுக்க தேவையில்லை. வீட்டில் இடித்த பச்சரிசி மாவாக இருந்தால் வறுத்துக்கணும். நான் கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான். சால்ட் இதிலே சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவை இந்த மாதிரி சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்படியே மூடி வச்சிடலாம். சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம். இது வந்து 2 பேட்சாக நம்ம பிரித்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா பிசைஞ்சிட்டு அப்படியே வச்சிடலாம். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம வந்து இட்லி குக்கரில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா இடியாப்பத்துக்காக மாவு, அந்த மாவு முறுக்கு தவாவில் சேர்த்து பிழிஞ்சிக்கலாம். இடியாப்பம் தட்டு இருந்தால் நீங்கள் போடலாம். அப்படி இல்லைன்னா இந்த இட்லி தட்டுலேயே நம்ம செஞ்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நம்ம குக் பண்ணால் சூப்பரான இடியாப்பம் ரெடி ஆகிடும். ஏற்கனவே மாவு சுடுதண்ணியில் ஊறினதுனால சீக்கிரமாக வெந்துடும். அவ்வளவுதான், சூப்பரான இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை வந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இடியாப்பம்.